நீங்க ஒரு அரசியல் கட்சி நடத்துறீங்கன்னா, டே டு டெய்லி வர்ற பிரச்சனைக்கு பதில் சொல்லிட்டு பண்ணிட்டு கிடக்கணும். என்ன பண்றீங்க? வெறும் கரூருக்கு போலாமா? வேணாமா? தாயப்பாஸ் விளையாடிருந்தீங்கன்னா என்ன ஆகுறது? இப்ப இவரு என்னது 27ஆம் தேதி இவரு பார்க்க போறாராம். அதுக்கு முன்னாடி புயல் பார்க்க வருது சென்னைக்கு. ம். அது அப்படி போகுதுன்னு பார்த்தா, இவரு போல சார். அங்கருந்து ஆள இங்க கூட்டு வராங்களாம். இல்ல அதான் போறாருன்னா, இது நம்ம வழக்கமா இவங்க மகாபலிபுரத்துல ஒரு இடம் இருக்குதே, ஆமா சார். அங்க போறாரு. ம், ம். பனையூர் கூப்பிட்டா தானே நீங்க பனையூருக்கு அழைத்து பார்த்தார் அப்படின்னீங்க. ஆனா நானும் கொஞ்சம் மூவ் ஆகுறேன். அவங்களையும் அங்கருந்து மூவ் பண்ண சொல்லு. ம். அப்படி. அந்த என்ன அது ஒரு சென்டர் ஒண்ணு இருக்குது அங்க. ஆமா. ஒரு மண்டபம் மாரி ஒண்ணு. இப்போ இவரு போற அன்னைக்கு தான் புயலும் போகுது. ம். அது அப்படி காக்கிநாடா போகும்போது நம்மள அப்படி பார்த்துட்டு போகுது. அப்படி பார்த்துட்டு போனால ஆனா கனமழை, அதி கனமழைலாம் இருக்குது வட மாவட்டங்கள்ல. அப்புறம் எங்க? இதுவும் தள்ளி போச்சா? ம். இது காரணமா தான் தள்ளி போச்சுன்றது. இன்னும் கொஞ்சம் பேர் உருட்டுறாங்க. மகா பெரிய ஜர்னலிஸ்ட்டுகள். ம். சிபிஐ கிட்ட பர்மிஷன் கேட்கணும். அதான் பிரச்சனை. ஏதோ பார்த்தேன் சார். கரூர் மாவட்டத்தையே சிபிஐ எடுத்துக்கிட்ட மாரி. சிபிஐட்ட எதுக்கா பர்மிஷன் கேட்கணும்? அந்த மாவட்ட செயலாளர்கிட்ட உசி ஆனந்த் கூப்பிட்டு 2 நாள் மண்டபம் பிடிச்சு வைன்னு. ம். அவரு இப்ப லேட்டஸ்ட் கூட்டாளிங்க இருக்காங்கல்ல அதிமுகல. அங்கெல்லாம் பேசி ம். ஒரு மண்டபத்தை ஹோல்டு பண்ணி வச்சுக்கிறாங்க. அதுவும் எந்த காலம்? புரட்டாசி முடிஞ்சு கரெக்டா முகூர்த்தம் ஆரம்பிக்கிற காலகட்டம். ம். இதுல 2 நாள் ஒரு மண்டபத்தை வச்சுக்கின்னா எவ்வளவு இது பாருங்க. புடிச்சு வச்சா அதுக்கப்புறம் ஃபோன் போட்டா எல்லாம் அவ்வளவுதான். தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் பனையூரில் பதுங்கி இருக்கிறார் அப்படின்னு வருது. என்ன பண்றது?